ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 47th சம் எப்படி போடுறது, அதாவது FIFO மெத்தடில் 47th சம் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் படிச்சிடலாம். The stock in hand of a material as on 1st November 1986 was 500 units at rupees 1 per unit. The following purchases and issues were subsequently made. Prepare the store's ledger account showing how the value of the issues would be recorded under first in first out method. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பர்ச்சேசஸ் தனியாக, இஷ்யூஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பர்ச்சேசஸில் வந்து 6th செப்டம்பர் 100 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 20th செப்டம்பர் 700 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 27th செப்டம்பர் 400 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 13th அக்டோபர் 1000 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இஷ்யூஸில் வந்து 9th செப்டம்பர் 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. 22nd செப்டம்பர் 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. 30th செப்டம்பர் 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. தென் 15th அக்டோபர் 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்மெட், இதுதான் நம்மளோட ஃபார்மெட்: டேட், பர்டிகுலர்ஸ், ரெசிப்ட்ஸ், பேலன்சஸ். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1st செப்டம்பர் வந்து நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் 500 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம 1st செப்டம்பர் ஓப்பனிங் பேலன்ஸ் 500 யூனிட்ஸ் நம்ம போட்டுடலாம். பேலன்ஸில் 500 to 1 500 அப்படின்னு போட்டுட்டோம். பிகாஸ் பேலன்ஸில் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக பேலன்ஸ் காலமில் போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கீழே வந்துடலாம். பர்ச்சேசஸ் 6th செப்டம்பர் 100 யூனிட்ஸ் were purchased at 1.10. ஸோ பர்ச்சேசஸ்னால் நமக்கு குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர். ஸோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 100 into 1.10, ஸோ 110. இப்போ நம்ம அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஆல்ரெடி 500 பேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம 100 புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1.10 into 100 110. இப்போ நம்மக்கிட்ட டோட்டலாக 600 யூனிட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 500, இப்போ ஒரு 100, டோட்டலாக 600. இப்போ நம்ம இதிலிருந்து 9th செப்டம்பருக்கு 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஸோ இஷ்யூ காலமில் மெட்டீரியல் ரெக்விசேஷன் நோட் நம்பர் போட்டுட்டு 500 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 500 யூனிட்ஸ் இருக்கா, அவைலபிள் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே 500 யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக எடுத்து இஷ்யூ பண்ணிடலாம். 500 to 1 500. இப்போ நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? நம்மக்கிட்ட 600 இருந்துச்சு, 500 இஷ்யூ பண்ணிட்டோம், பேலன்ஸ் 100 இருக்குது. 100 1.1 110 போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி என்னது? 20th செப்டம்பர் 700 யூனிட்ஸ் were purchased at 1.12 per unit. ஸோ 700 யூனிட்ஸ் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 700 1.2 700 into 1.2 840. இப்போ நம்மளோட பேலன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி 100 இருக்குது. இப்போ நம்ம இந்த 700 யூனிட்ஸ் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட 800 யூனிட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி 100 இருந்துச்சு. ஸோ அதோட பேலன்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிடணும். தென் அப்புறம் இப்போ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணது 700. ஸோ அதோட பேலன்ஸ் டோட்டலாக 800. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 800லேருந்து நமக்கு 22nd என்ன சொல்லியிருக்காங்க? 22nd செப்டம்பர் 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 22nd செப்டம்பர் 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணணும். பட் இதில் ஃபர்ஸ்ட் காலமில் பாருங்கள் 100 தான் இருக்குது. ஸோ அந்த 100 டோட்டலாக இஷ்யூ பண்ணிடணும். 100 1.1 110. பேலன்ஸ் இன்னும் நமக்கு எவ்வளோ வேணும்? 400 வேணும். அந்த 400 செகண்ட் காலமில் இருக்க இந்த 700லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? 400 1.2 400 into 1.2 480. ஸோ பேலன்ஸ் வந்துட்டு நமக்கு 100 போயிடுச்சு மொத்தமாக. 700ல் 400 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 300 இருக்கும். 300 into 1.2 360 வரும். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் 300 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அதிலிருந்து 27th செப்டம்பர் 400 யூனிட்ஸ் அகெயின் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒரு யூனிட் வந்து 1.30ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ again 400 into 1.3 520. இப்போ நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸில் எவ்வளோ இருக்கும்? ஆல்ரெடி 300 இருக்குது.
அது கூடவே இப்போ நம்ம வந்துட்டு இந்த 400 ஆட் பண்ண போகிறோம். 400 1.3 520 டோட்டலாக இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் 700 இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 700லேருந்து நெக்ஸ்ட் 300 வந்து 30th செப்டம்பர் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 30th செப்டம்பர் மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு இங்கே 300 தான் ஃபர்ஸ்ட் இதில் 300 இருக்குது. ஸோ அந்த 300 அப்படியே இஷ்யூ பண்ணிடலாம். 360. இப்போ நம்ம பேலன்ஸ் எவ்வளோ வேணும், 200 வேணும். அந்த 200 இந்த 400 யூனிட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். 200 into 1.3 260. ஸோ பேலன்ஸ் 300 ஃபஸ்ட்டு மொத்தமாக போயிடுச்சு. இந்த 400லேருந்து 200 இஷ்யூ பண்ணிட்டோம். டோட்டலாக 500 ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது வந்துட்டு 200. அதை வந்துட்டு நம்ம பேலன்ஸ் காலமில் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு 13th October 1000 units at 1.40 purchased. So 1000 units at 1.40. Goods received note numberல 1000 units 1.40 போட்டிங்கன்னா 1400 வரும். இப்போ நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, ஆல்ரெடி ஒரு 200 இருக்கு. அது கூடவே இந்த 1400யும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1000 யூனிட்ஸ் இன்ட்டு 1.4 1400 rupees. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு 15th October 500 யூனிட்ஸ் அகைன் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 15th October மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஃபர்ஸ்ட் காலமில் 200 இருக்குது. ஸோ அந்த 200 மொத்தமாக இஷ்யூ பண்ணிடலாம். 200 1.3 260. தென் பேலன்ஸ் இன்னும் நமக்கு எவ்வளோ வேணும், 300 வேணும். அந்த 300 1000லேருந்து எடுத்துக்கலாம். 1000 யூனிட்ஸ்லேருந்து 1.4 1400. ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 200 மொத்தமாக இஷ்யூ பண்ணிட்டோம். 1000ல் 300 இஷ்யூ பண்ணியாச்சு. பேலன்ஸ் இன்னும் 700 இருக்கும். 700 into 1.4 980. ஸோ நம்ம எல்லா டிரான்சாக்ஷனையும் போட்டுட்டோம். எல்லா டிரான்சாக்ஷனும் ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் 48th சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே.